ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாலிட்டியில் ஃபஸ்ட்டு டாபிக் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 சோஷியல் சயின்ஸில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் சிவிக்ஸ் அண்டரில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, the constitution was framed and came into existence from 26th January 1950. the constitution வந்து ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணிவிட்டு அது எப்போ வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26th January 1950 வந்து கொண்டு வந்தாங்க. அந்த டேவை தான் நம்ம இன்ன வரைக்கும் வந்து ரிப்பப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்தது, கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் 26 ஜனவரி 1950 ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு காங்கிரஸ் வந்து லாகூரில் மீட் பண்ணாங்க இன் 1929. அந்த மீட் பண்ண டேவை வந்து காங்கிரஸ் அன்அஃபிஷியலி என்னவா டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே ஆஃப் பூர்ண ஸ்வராஜ் ஆர் த டே ஆஃப் கம்ப்ளீட் செல்ஃப் கவர்னன்ஸ். அடுத்த பாயிண்ட், 26th January 1930, அதாவது 1 year கழிச்சு அந்த டேவை அவங்க இண்டிபெண்டன்ஸ் டேவாக ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ரிப்பப்ளிக் டேவாக அது வந்து மாறுச்சு. ஸோ கான்ஸ்டியூஷன் இஸ் அன் அத்தன்டிக் டாக்குமெண்ட் கண்டெய்னிங் த பேசிக் ஐடியாஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் த லாஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. இந்த கான்ஸ்டியூஷன்ன்றது ஒரு டாக்குமெண்ட், எழுதப்பட்ட ஒரு இதுவு. ஸோ அதில் வந்து நம்மளோட கண்ட்ரியோடைய ஐடியாஸ், கொள்கைகள், பிரின்சிபல்ஸ் அண்ட் லாஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இட் ஆல்சோ டிஃபைன்ஸ் த ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த சிட்டிசன். ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமைகளும் கடமைகளும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, த லா கவர்னிங் கண்ட்ரி ஆரிஜினேட் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன். த எவ்ரி கண்ட்ரி இஸ் ரூல்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ வேர்ல்டில் இருக்க ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து தனக்கென ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து அவங்க வச்சுருக்கிறாங்க. In 1946, nearly 389 members of the Constituent Assembly who belonged to the different places of a country came together to frame the Constitution of India. So 1946 வந்து 389 மெம்பர்ஸ் நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்கிற டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருந்து ஒரு அசம்பிளி மாதிரி கூடனாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக. த சேர்மன் ஆஃப் த கமிட்டி வந்து அப்போ சேர்மன் ஹெட்டு வந்து யாராக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மிஸ்டர் ராஜேந்திர பிரசாத். அதுக்கடுத்தது, ஸோ அதர் நோட்டபிள் பர்சன்ஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலக்ஷ்மி பண்டிட், சரோஜினி நாயுடு. அடுத்தது வந்து மொத்தம் எத்தனை உமன்ஸ் இருக்கிறாங்க அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி? 389ல் 15 மெம்பர்ஸ் வந்து உமன்ஸாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனோடைய ஃபாதர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அது இல்லாமல் drafting committee was formed with the 8 members and its chairman was the B.R. Ambedkar. B.R. Ambedkar வந்து கூட ஒரு 7 மெம்பர்ஸ், அவரோட சேர்த்து 8 மெம்பர்ஸ் சேர்ந்து டிராஃப்டிங் கமிட்டின்றது ஒருத்தவங்க ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த டிராஃப்டிங் கமிட்டியோடைய ஹெட்டு வந்து பிஆர் அம்பேத்கர், ஹெட் இஸ் as well as chairman, and பிஎன் ராவ் வந்து அட்வைசர். The committee met for the first time on the 9th December 1946. ஸோ டிராஃப்டிங் கமிட்டி வந்து 9th December 1946 வந்து தான் ஃபஸ்ட்டு போடுறாங்க. அடுத்தது, ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணி முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, 2 years 11 months 18 days. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து 9th December 1946. கம்ப்ளீட்டட் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 26th November 1949. அடுத்தது, எவ்வளோ வந்து கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எவ்வளோ லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 lakhs. ஸோ த ப்ரையாம்பிள் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த ப்ரையாம்பிள் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆன் த ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் த பேட்டர்னிட்டி. ப்ரையாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ட்ரொடக்ஷன், கான்ஸ்டியூஷனோடைய இன்ட்ரொடக்ஷன் ஆர் ப்ரிஃபேஸ் அப்படி தான் ப்ரையாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் ப்ரையாம்பிள். ஸோ ப்ரையாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா இஸ் எ சாவர்ஜின் சோஷியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சாவர்ஜின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கான்ஸ்டியூஷன் ஹாஸ் கிராண்டட் த பீப்புள் டு ஹாவ் த ரைட் டு ரூல். ஸோ பீப்புளுக்கு மட்டும்தான் நம்ம கண்ட்ரியை வந்து ரூல் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செக்குலர்ன்றது வந்து ஸோ கண்ட்ரியில் இருக்க பீப்புள்ஸ் வந்து
எல்லா ரிலீஜியஸும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அந்த கண்ட்ரிக்கு வந்து தனியான ரீஜன் கிடையாது, ரிலிஜன் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இட்ஸ் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் அவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அண்ட் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். ஸோ these are the fundamental rights. ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாம் பற்றி அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ மொத்தம் 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ ரெஸ்பெக்டிங் த நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம், ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த கான்ஸ்டியூஷன், follow our great leaders who fought for our freedom, to protect our country, readiness to serve our country if necessary, treating everyone as brothers irrespective of the caste, religion, languages, to conserve our ancient heritage, conserve national elements like forests, rivers, lakes, fauna, to develop science, humanity and feelings of reformation, to avoid non-violence and promote government property, parents and guardians, providing educational opportunities to children between 6 to 14 years. இதெல்லாம் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபேக்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். நம்ம ஆல்ரெடி டிராஃப்டிங் கமிட்டியில் எத்தனை பேர் இருக்கிறதா பார்த்துருக்கோம், 8 மெம்பர்ஸ் இருக்கான்னு பார்த்துருக்கோம். ஸோ அவங்களாம் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர், N. கோபாலசுவாமி, K.M. முன்சி, சையத் அகமது சதுல்லா, N. மாதவராவ், T.T. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசுவாமி, இவங்கெல்லாம் தான் வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட எக்ஸ்பர்ட்ஸ். த சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி வந்து B.R. அம்பேத்கர். இவரது வந்து சீஃப் ஆர்கிடெக்ட் அப்படின்றது சொல்கிறோம். த கான்ஸ்டியூஷன் வாஸ் டிராஃப்டட். ஸோ ஒன்ஸ் கான்ஸ்டியூஷனில் டிராஃப்ட் பண்ணிட்ட உடனே எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 395 ஆர்டிகல்ஸ். பார்ட் அண்டர் த பார்ட்ஸ் வந்து 22 பார்ட்ஸ், 8 ஷெடியூல்ஸில் இருந்தது. இங்கே வந்து 448 ஆர்டிகல்ஸ் வந்து அட் ப்ரெசென்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம் 2021 to 24 டைமில் அந்த மாதிரி இருந்தது. இப்போது அட் ப்ரெசென்ட் 2026 எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ தேங்க்யூ.